வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா, உடன்கிற வார்த்தை முடக்குதல் அப்படிங்கிற பொருளை முடிக்க முடியாது, வளத்தை முடக்குதல் அப்படிங்கிற பொருளை முடிக்க முடியாது. வாழ்க வளமுடன் அப்படி சொல்லணும்னா அது சரியான பொருளை தராது. இப்ப குடம் கூட்டல் உடன் குடத்துடன், மடம் கூட்டல் உடன் மடத்துடன், பயம் கூட்டல் உடன் பயத்துடன், நயம் கூட்டல் உடன் நயத்துடன். அப்ப வளம் கூட்டல் உடன் வளத்துடன். அப்ப வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடன், அத்து என்று சொல்லக்கூடிய சாரியை சேர்ந்து வந்தால்தான் அது சரியான பொருளா இருக்கு. அப்ப வாழ்க வளமுடன் சொல்வதை காட்டிலும் வாழ்க வளத்துடன், வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடன், வாழ்க வளத்துடன் அத்து கூட்டல் இருக்கக்கூடிய சாரியை சேர்ந்து வாழ்க வளத்துடன் அப்படி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா, இந்த கல்விச்சாலை அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். சொன்னாக்கின்னா முன்னாடி சொல்ல தர மாட்டா, வெளியே போட்டு கதவை பூட்டிடுவா. வெளியே சுவாரை போட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே படுத்துட வேண்டியதான். அதனால யாரும் வாழ்க வளமுடன் சொல்லாதீங்க. அப்படி இருக்கு பைத்தியகாரத்தனமா. வாழ்க வளமுடன் சொன்னா என்ன அப்படி சொல்லக்கூடாதான். ஏன் அப்படின்னா, வளம் கூட்டல் முடன் வளமுடன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. வளம் கூட்டல் உடன் வளமுடன் தானே வரும். பிறகு முடன் எடுத்தா எப்படி? இப்ப பாருங்க, வளம் கூட்டல் உடன் வளமுடன் எப்படி அப்படின்னா, இம்மு கூட்டல் ஊ மூ. அப்போ இந்த ரெண்டு எழுத்தையும் எடுத்துட்டு இதை சேர்த்தாங்கன்னா வளமுடன் தானே வரும். அப்ப சரியா தானே இருக்கு. பிறகு என்ன பாடம் எடுத்துட்டு இருக்காரு ஆசிரியர்? அது எப்படி எழுதணுமா? வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடன் வள அத்து உடன் வளத்துடன் அப்படின்னு எழுதணுமா? அப்படி கிடையாது. வளம் வளம் அத்து அத்திருச்சி உடனே. அப்போ வளம் அத்து உடன், அத்துதான் போயிட்ட பிறகு வளணும் வாழணும் இப்படி வருதுல்ல. அதுல அத்துன்னா சாரியை அப்படின்னு எடுக்காரு. அப்படி எடுக்க கூடாது. வளம் கூட்டத்தில் கூட்டல் உடன் வளத்தில் உடன் வளத்துடன் அப்படின்னு தான் எடுக்கணும். அதுக்கு உதாரணம் எப்படி சொல்றாருன்னா, குடம் கூட்டல் உடன் குடத்துடன் அப்படி வராது. மடம் கூட்டல் உடன் மடமுடன், குடம் கூட்டல் உடன் குடமுடன், பயம் கூட்டல் உடன் பயமுடன், நயம் கூட்டல் உடன் நயமுடன் அப்படின்னா வரும். குடத்துடன் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, குடம் கூட்டல் தில் கூட்டல் உடம் குடத்துடன் அப்படின்னு வரும். மடம் கூட்டல் தில் கூட்டல் உடைய மடத்திலுடைய, பயம் கூட்டல் தில் கூட்டல் இரு பயத்திலிரு இப்படிதான் வரும். ஆனா அவரு முடன் அப்படிங்கிற இந்த விகுதி எடுக்கிறாரு. முடன் எப்படி வரும்? அதான் இம்மு ஊ பயிற்சி. அப்புறம் தன்னு தானே விகுதியில வருது. அப்புறம் எப்படி முடன் வரும்? தன்னு தான் விகுதி. ஏன் அப்படின்னா, திரு கூட்டல் டன் திருடன், கரு கூட்டல் டன் கருடன், குரு கூட்டல் டன் குருடன், விகம் கூட்டல் டன் விகடன் இப்படிதான் வரும் டன்னுங்கிற விகுதி. இவங்களுக்கு இந்த டன்னுங்கிறது இங்கிலீஷு, சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழி, தமிழ் மட்டுமே மெய்யான மொழி. எதை பேசிட்டு இருக்குமோ அதை சமஸ்கிருதம்னு திட்டுறது. அதுக்கப்புறம் தமிழ்ல தப்பு தப்பா பாடம் இருக்க வேண்டியது. கேட்டாங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இதுதான் இந்த சமஸ்கிருதம் வடமொழி ஹிந்தி அந்நியம்னு சொன்னாலே இப்படிதான் இருக்கும். மண்டை வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது. இப்படி இருந்துட்டு பாடம் இருக்கிறது. நைட்டு குடிச்சிட்டு கக்க வேண்டியது, காலையில எடுத்து அள்ளி திங்க வேண்டியது. இப்படி என்ன வருது? வளம் கூட்டல் உடன் வளமுடன், வளம் கூட்டல் தில் கூட்டல் உடன் வளத்துடன், அவ்வளவுதான். இது ஹிந்தி படிச்சாதான் தெரியும். அதே மாதிரி களம் கூட்டல் தில் களத்தில், வளம் கூட்டல் தில் வளத்தில், குளம் கூட்டல் தில் குளத்தில். இதுல எங்க அத்து வருது? குளத்து. குளம் கூட்டல் அத்து குளத்தா, வளம் கூட்டல் அத்து வளத்து, களம் கூட்டல் அத்து களத்தா. இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு, பைத்தியகார மொழித்தனமா இருக்கு. என்னதான் சொல்றேன்னே தெரியல. தமிழ் மொழியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுல அத்து அப்படிங்கிற சாரியா, சாரியைன்னா அப்படி வராது. சாரியைனா ரெண்டு சொல்லு சேர்ந்து ஒரு பொருள் தரும், அதுதான் சாரியை. அது என்னது அப்படின்னா, ஹீரா பெண், பெரியதாலை, ஆனந்தம். அதனாலதான் ஆண்னா என்ன பெண்ணா என்னன்னு கேட்கறது. ஆண்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா? பெண்ணா என்னன்னு தெரியுமா? அந்த வாத்தியாருக்கு தெரியாது. நரேந்திர மோடி ஐயாவோட அம்மா பேரு புண்ணியவதி பேரு ஹீரா பெண்.
அதுதான் சாரியை. போங்க போய் மோடி ஐயாட்டும் அம்சா ஐயாட்டும் போய் ஹிந்தி கத்துட்டு வாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா எங்களுக்கு மொழி கத்து கொடுங்கன்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. நரேந்திர மோடி ஐயா, அமித்ஷா ஐயா, எங்க இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு தமிழை மட்டும் கத்து கொடுக்காம போயிடாதீங்கய்யா. கொஞ்சம் தமிழனுக்கு மொழி சொல்லி கொடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இவனை தொல்லை தாங்கவே முடியல வந்துருங்க. வளமுடன் சொல்லக்கூடாதுங்க, வளத்துடன் சொல்லக்கூடாதுங்க, என்னெல்லாமோ என்ன தமிழை யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவான். கோபமா வருது. சாரினா இதுதான். ஹீராபென், பெரியதாலை, ஆனந்தம், தாளாகுளம், இப்படிதான் வரும். இதுல இப்படி இன்னும் 1000 இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அத்துங்கிற சாரியில் வரக்கூடியதான். அதனால வாழ்க வளமுடன்னாலும் ஒண்ணுதான், வாழ்க வளத்துடன்னாலும் ஒண்ணுதான். எப்படி உங்களுக்கு மனம் இருக்கோ நீங்க அப்படி சொல்லிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த தமிழ் தேசிய அம்மான்னா என்னன்னு தெரியாது, சமஸ்கிருதம் வடமொழி ஹிந்தி அந்நியமொழின்னவரை இவன் வாயில எப்படி தமிழ் நிற்கும்? நம்ம எப்படியாவது கேட்டுட்டு கத்துக்கிறது. இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா நீங்க ஆசிரியர் தானே, யாருக்கு பாடம் அடிக்க வெளியே வந்து நீங்க பாடம் சொல்லி கொடுத்து வெளியே வந்ததுதான் நாங்க எல்லாம். இப்ப அங்க இருந்து இப்போ யூடியூப்ல இருந்து யாருக்கு பாடம் எடுக்கிறியா? அப்போ பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கும்போது என்ன பண்ணிய? இங்க வந்துட்டு வளவுடன் சொல்லக்கூடாது, வளத்துடன் சொல்லக்கூடாதுன்னா யாருக்கு பாடம் எடுக்க? இங்க வந்து உங்களுக்கு தெரியுமா வணக்கம்னா என்னன்னு தெரியுமா? சாரின்னா என்னன்னு தெரியுமா? இடைநிலைன்னா என்னன்னு தெரியுமா? வணக்கம்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல மாணவினா என்ன, கல்வினா என்ன, அரசியல்னா என்னன்னு தெரியுமா? பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க தப்பா. சமஸ்கிருதம் வடமொழி ஹிந்தி அந்நியமொழின்னு சொல்றவன் பேச்சை நம்பாதீங்க. அவன் மனுஷனே கிடையாது, மிருகம். அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அதை கரெக்டா சொல்லி கொடுக்கலாம்ல, அதுவும் கிடையாது, தப்பா சொல்லி கொடுக்கறது. அதுக்கும் நம்ம வந்து பாடம் நடத்த வேண்டியது. என்ன குழப்பம் இதெல்லாம்? அதனால சொல்றேன், வாழ்க வளமுடன் இதான் சரி, வளத்துடன் அப்படிங்கிறதும் சரியானதுதான். ஆனா இவரு சொல்ற அத்து வராது. வளம் கூட்டல் தில் கூட்டலுடன் வளத்துடன் அப்படிங்கிறது தான் சரிதான். ஆனா இந்த அர்த்தம் தவறானது, இந்த அர்த்தம் தான் சரியானது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.